அந்த 10 ஆண்டுகள்ல தமிழகத்துல எந்தெந்த அமைச்சர்கள் முன்னாள் ஊழல்ல ஈடுபட்டாங்களோ அவங்க மீதான விசாரணை உரிய விசாரணை நடத்தணும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த விசாரணை போக்குவரத்து துறையாகட்டும் மருத்துவத்துறையாகட்டும் இப்போ சார் இல்ல ஒரு நிமிஷம் யூஆர் கரெக்ட். ஊழல் குற்றச்சாட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல போய் இடி இன்கம் டேக்ஸ்னே போய் நிற்கிதுங்க. நான் அது ஐ எம் நாட் டினை. அவங்க டியூட்டி என்னன்னா அவங்கள நல்லவர்கள் அவங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். அதில் இப்போது ஒரு எலெக்ஷனில் நாமினேஷனை போடும்போது என்ன ஆகுது? நாமினேஷன் என்ன எலிஜிபிலிட்டி? 2 வருஷம் கன்விக்டட்னா போட முடியாது. 2 வருஷத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் நாமினேஷன் போடலாம். அப்போ ஏன் அந்த சட்டம்? அந்த ஊழலில் சிக்கியிருந்தாலும் அதிகமாக சொத்து சேர்த்துருந்தாலும் அது தண்டனைக்கு உட்பட்டு 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் முடியாது. அது கீழே இருந்தால் அந்த கேஸை போய் ஃபேஸ் பண்ணி நீ இன்னொரு நிரூபிச்சுட்டுவான்னு தானே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேர்தல் நிற்கிறதுக்கு கொடுக்குறாங்க. சார் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி கட்சியில் சேர்க்கறது வேற. சப்போஸ் நாளைக்கு அவங்க அக்யூட்டல் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, அக்யூட்டல்னா நிரபராது. நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் யார் என்ன நீங்க என்ன சப்பக்கட்டு கட்டிட்டா இருப்பான்? அது அவங்களுக்கு சேர்ந்த பர்சனல் பிரச்சனைன்னு சொல்லிட்டலாம். விசாரணை இருக்கு. அப்போ விசாரணை இருக்குன்னும் போது இப்ப நான் தானே சொன்னேன் ஊழல்லாம் இருக்குன்னு சொல்லி நாமினேஷனை வாங்காம இருக்காங்களா சார்? சட்டம் தானே சார். அதுல சட்டப்படி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில வாங்கன்றதான் உங்க மேல இருக்க குற்றச்சாட்டு. இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் அந்த ஆக்சிடென்ட் இல்ல கொலைன்னு சொல்லி நம்ம கேஸை போட்டு விசாரிக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இப்பயே தண்டனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு உட்பட்ட நான் ஊழல் செஞ்ச கேஸ் என் மேல இருந்தா நான் நிரூபிச்சுட்டு தப்பிச்சு வெளியே வரணும். என்ன சார் இது டெல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெல் அப்ரிஷியேட்டட், பாராட்டுக்குரிய விஷயம். அது இப்போதான் பூகம்பமாக வெடிக்குது. இப்படி தான் கெஜ்ரிவால் ஊழலை ஒழிக்கிறேன்னு மேலே வந்தார். நமக்கு ஞாபகம் இருக்கும். பஞ்சாப்லேயும் ஆட்சியை பிடிச்சாரு. இது பெரிய எழுச்சியாக இருக்குது. மோடிக்கு பெரிய அடி. இதிலிருந்து தப்பிச்சு அவர் வெளியில் வர முடியாது. எங்களுடைய முதலமைச்சர் ராகுல் காந்தி அவர்களை இதற்காக கைது செய்ததற்காக கண்டனம் தெரிவித்து முதல்ல அறிக்கை கொடுத்துட்டாரு. ஸோ இதில் இன்னும் அடுத்து அவர் என்ன பண்ண போகிறார் முதலமைச்சர் பார்க்கணும். இது நாடு பூரா அவ்வளோ சீக்கிரமாக முடியாது சார். எனது அருமை பிள்ளைகள் உள்ளாடையிலேருந்து செக் பண்ணி இந்த மகனுங்க தலையில் செக் பண்ணுறான், கொண்டையில் செக் பண்ணுறான், பின்னில் செக் பண்ணுறான், எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு 24 லட்சம் பேர் எழுதுறதுக்கு போனா நீட்டில் என்ன அநியாயம் பண்ணுறான் நீங்களே பாருங்கள். நீட்டில் இந்த வினாத்தாள் வெளியில் வந்துருச்சு. என்ன சார் நியாயம் இதெல்லாம்? எடப்பாடி அங்கே தானே ஒட்டிகிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியில். அவருக்கு நீட்டுன்னு தான் தெரியாது, என்னன்னு தெரியாது. அம்மா தான் ஒரு வருஷம் எக்ஸாமிஷன் வாங்கி கொடுத்தாங்க. சூழல்ல மாணவர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு சாப்பிடாம கொள்ளாம எல்லாம் தொடர் போராட்டம் சாப்பாடுலாம் வருது. சாப்பாடுலாம் வருது. எல்லாரும் போய் சினிமா பார்த்துட்டு என்னங்க இது கொஸ்டின்? இது மாதிரி எங்க ஒரு படம் நிறுத்தி இப்போ ஒரு சினிமாவை வரவிடாம பண்ணி அத்தனை கோடி ரூபாயை போட்டு எடுத்த சினிமா விடவே முடியாதுன்னு எவ்வளவோ அலைய விட்டு எல்லாம் பண்ணி சென்சார் போர்டு. முன்னாள் முதல்வர் கேட்டார்ல, இடி இன்கம் டேக்ஸ் சென்சார் போர்டு இப்போ கையில் வச்சுக்கிட்டீங்களான்னு. அதையெல்லாம் மீறி அந்த சினிமா வருதுங்க. அதை பார்க்கறதுல என்ன தப்புன்றீங்க? உடனே சினிமா பார்க்கக்கூடாதுன்றீங்க, உடனே ரோட்டில் நடக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னா எமர்ஜென்சியில் இருக்கு. கொடநாடு கேஸை நானே ப்ரெஸ் பண்ணி முதலமைச்சர்கிட்ட பர்சனலாக சொல்லணும்னு ஆசை. அன்னைக்கு பேசுகிறப்போ அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பார்த்தப்போ விசாரித்தார். மிஸ்டர் புசியானந்த் இருந்தார். ஆகவே கொடநாடு கொலை வழக்கு விரைவில் கையில் எடுப்பதற்கு அவரிடத்தில் மனு அளிக்கப்படும். அதை எடுத்தே எடுப்போம் சார். அருணா ஜெகதீசன் கொடநாடு கொலை வழக்கு அத்தனையும் எதையும் விடமாட்டார் இந்த முதலமைச்சர். அது அது அவர் நாலேஜுக்கு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். என்ன தூய சக்தி ஆமாம் தூய சக்தி தான். திமுக தீய சக்தி தானே? இல்லைங்க, திமுக தீய சக்தின்னு தாவேகாவினுடைய தலைவர் சொன்னார். இப்போ 2 பேரும் கூட்டு கலவானீங்கன்னு நான் சொன்னேன். ஒரு ஆக்ஷனும் 5 வருஷம் டிஎம்கேல எடுக்கவே இல்லைங்க. அவர் கொடநாடுங்கிறார் அண்ணன். அப்போ யாருமே எடுக்கவே இல்லை. நியாயம் தானே? கூட்டு கலவாணின்னு சொன்னது முதலமைச்சர் உண்மை தானே சார்? எங்கேயாவது லஞ்சம் வாங்கினா தயவு செஞ்சு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் ஊடகங்கள் தான் தயவு செஞ்சு அதை கையில் எடுங்க, விடாதீங்க. இவன் லஞ்சம் கேட்குறான் மாநகராட்சியில், இவன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறான், அப்பாயின்மெண்ட்டில் கேட்குறான்னு எடுத்து கொடுங்க, எங்கிட்ட அனுப்புங்க சார். நான் அவர் ஆனந்தன்கிட்ட கொடுக்குறேன், சிஎம் கிட்ட போகும், உடனே ஆக்ஷன் எடுக்கலாம். 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டார் பொதுச் செயலாளர். டெண்டர்ல 4 பேர் காலி. என்னங்க மறுபடியும் தாவேகா தூய சக்தி?
ஒன்றும் சந்தேகமே கிடையாது எனக்கு. திமுக தீய சக்தியா? ஆமா, தீய சக்தி. அதிமுக நீர்மூல சக்தியா? முடிஞ்சு போச்சு, அதிமுக முடிஞ்சு போச்சு. அந்த சக்தி எல்லாம் கொண்டு வந்து தூய சக்தியில வச்சா தூய சக்தி எப்படி இருக்கும்? இல்லைங்க, மறுபடியும் அங்கேயே போறீங்க நீங்க சுத்தி. நீங்க எங்க வந்து இல்ல நீங்க மறுபடியும் ஆரம்பத்துக்கே வரீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த தூய சக்தி தீய சக்தியில நடுவுல ஊழல் வழக்குல மாட்டிருந்தா அவர்களுடைய டியூட்டி டு ப்ரூவ் இட். அது வந்து அவங்கள காப்பாத்திக்கணும். நம்ம அது எப்படி அது தூய சக்தியாவே இருக்கும் கேக்குறேன். தூய சக்தியா தான் இருக்கும் அது. நீங்க மாட்டிட்டு அக்யூட்ல வெளியில வந்தா வாங்க, நீங்க இல்ல தண்டனை கிடைச்சது அது உங்களுக்கு சார் இருந்து போங்க. ஊழல் முறைகேடு இருக்கிறதுனாலதான் ஒரு வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு கட்சியில சேர்த்துட்டு அவங்கள அக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் எப்படி அவங்கள எலெக்ஷன் கமிஷன் தேர்தலில் நிக்க விட்டுச்சுன்னு கேட்டேன் நான். நீங்க சொல்றது ஊழல் ஐ எம் ஆஸ்கிங் லீகலி, ஐ எம் பாயிண்டிங் அவுட். நாளைக்கு நீங்க இன்னைக்கு ஒரு தண்டனை ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இருந்தாலும் அக்யூட் லைட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நீங்க சொல்ல மாட்டேன் யாரும். குற்றச்சாட்டு இருக்கிறவங்கள கட்சியில சேர்த்தது எந்த வகையில நியாயம்னா இப்ப கேள்வியாவே இல்லைங்க, அவங்க மேல ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா என் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு. இந்த அரசு உதவாது. இந்த நீங்க கேட்ட கேள்வி இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அருமைக்குரிய தமிழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எந்த ஊழல் சக்திக்கும் ஊழலுக்கும் துணை போக மாட்டார். அவங்களை காப்பாற்றவும் போக மாட்டோம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அது நாளைக்கு நான் ரெஸ்பான்சிபிள், நான் பதில் சொல்றேன். மறுபடியும் அங்கேயே வந்தீங்க சார். திமுக இல்ல நோ சாரி, நான் ஆதரவு தெரிவிச்சேன். நான் வந்து திமுக வந்து அழிஞ்சு போகும்னு சொல்லி எல்லாம் யாரும் சொல்லல. அதிமுக முடிஞ்சிருச்சு சாருங்கிற. அதிமுக எங்க இருக்குது? ஓடுகாலிகள் நாங்கெல்லாம். அம்மாவுக்கு பிணை கொடுத்து 10 வருஷம் கேஸ் நடத்தினா ஓடுகாலி. ஆட்சி இவன் நல்ல பையன் நல்லா இருக்கட்டும்னு தோல்ல போட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துச்சு பாருங்க, அந்த அம்மா வந்து ஓடுகாலி. இதான் லைனா சொல்லிட்டு போனேன். எங்கிட்ட 100 பேருக்கு மேல இருக்கு எம்எல்ஏஸ் மாத்திரம், எம்எல்ஏஸ் எம்பிங்க மாத்திரம். இதெல்லாம் ஓடுகாலி. தோக்கிறவன் தான் நல்லவன். சதி செய்தவன் புத்திசாலி, சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சதிகாரன்ற மாதிரி.